பொங்கலுக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் தலா ஒரு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற புதுச்சேரி சென்னை இடையே வந்த பாரத் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் போன்ற பல்வேறு திட்டங்களை பாஜக தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் நேற்று இரவு பாஜக தேர்தல் அறிக்கையை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். அதன் முக்கிய அம்சங்களை பாஜக தலைவர் வி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறினார். அதில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 2 இலவச LPG சிலிண்டர்கள் பொங்கல் பண்டிகை, விநாயகர் சதுர்த்தியின் போது தரப்படும். அன்பு தங்கை திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் சிறந்த விளங்கும் மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் வழங்கப்படும். பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோ வாங்க ரூபாய் 50,000 நிதி உதவி தரப்படும் என்றார். புதுச்சேரியில் 30 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ATM நிறுவப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 உயர்த்தப்படும். மீனவ குடும்பங்களுக்கு 5,000 வீடுகள் கட்டித்தரப்படும். மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகையுடன் 10,000 இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் செய்யப்படும். PM கிசான் திட்டத்தில் கூடுதலாக யூனியன் பிரதேச அரசு ரூபாய் 3,000 சேர்த்து ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 9,000 தரப்படும். மலிவு விலையில் உணவு தரம் 30 அடல் உணவகங்கள் அமைத்து மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் நம்ம ஊர் சிறப்பு பட்ஜெட் மற்றும் ரூபாய் 5 லட்சம் செயல்திறன் ஊக்கத்தொகை தரப்படும். புதுச்சேரி அரசு தற்போதைய சின்னத்திற்கு பதிலாக வில்லியனூர் தேர் அரசு சின்னமாக மாற்றப்படும். திருநள்ளாறு தர்பாகனீஸ்வரர் கோவில் புனரமைப்பு மற்றும் காரைக்கால் ரயில் நிலையம், மத்திய பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு சனிக்கிழமைகளில் கூடுதல் பேருந்து சேவைகளுடன் இலவச ஷிப்ட் சேவைகள் தரப்படும். AFT ஆலை மீண்டும் திறக்கப்படும். புதுச்சேரி காரைக்கால் ரயில் நிலையங்களை இருவழி அகல ரயில் பாதைகளுடன் மேம்படுத்தப்படும். புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயர் சூடப்படும். புதுச்சேரி காசியை இணைக்கும் வாராந்திர பாரதியார் கரிமா எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரி விழுப்புரம் பாதையை வந்தே மெட்ரோ சென்னை புதுச்சேரி இயக்கும் வகையில் மேம்படுத்தப்படும். மைசூர் புதுச்சேரியை இணைக்க வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ராகுல் பிரதமராவது கனவு. அவர்கள் கனவு காண்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் அவர்கள் ஒருபோதும் பிரதமராக முடியாது என தமிழக பாஜக துணை தலைவர் குஷ்பு தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக துணை தலைவர் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரங்கசாமி ஆட்சியில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என நம்பிக்கை உள்ளது. மக்களிடம் சிறந்த வரவேற்பு உள்ளது. தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடக்கிறது. 8ஆம் 9 வகுப்பு குழந்தைகளிடம் சாராயம் போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் முன்னேற்றமான ஆட்சி நடக்கிறது. ரெஸ்டோபார்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மது அறிந்துவிட்டு வகுப்பறைகளில் வந்து தகராற்றில் ஈடுபடுகின்றனர். புதுச்சேரி ரெஸ்டோபார்களுக்கும் தமிழக சாராயத்துக்கும் வித்தியாசம் உள்ளது. மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதியை அளித்து 5 ஆண்டு திமுக ஆட்சி நடத்தியது. டீசல் விலைக்கு மத்திய அரசு வரி சலுகை அளித்துள்ளது. ஆனால் அதை பற்றி பேச தமிழக அரசுக்கு வக்கில்லை. புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதாக பொய்யான வாக்குறுதி அளிக்க முடியாது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது மிகப்பெரிய நடவடிக்கை. இது குறித்து பல மாநிலங்களுடன் பேச வேண்டியுள்ளது. தேவையான விஷயத்தை பாஜக காலத்தோடு செய்யும் என தெரிவித்தார். மல்லிகார்ஜுன கார்கே தனது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள பிரதமர் ஜனாதிபதியாக ராகுல் ஆவார் என சொல்வார். ராகுல் பிரதமராவது கனவு. அவர்கள் கனவு காண்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் அவரால் ஒருபோதும் பிரதமராக முடியாது. புதுச்சேரி மதுவை மட்டும் நம்பி இல்லை. புதுச்சேரி சுற்றுலா நகரம். இங்கு அளவோடு மது உள்ளது. ஆனால் தமிழகத்தில் மது விற்பனையை மட்டுமே நம்பி அரசு செயல்படுகிறது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது. 10 லட்சம் கோடி கடன் உள்ளது. சாலை உட்பட அடிப்படை வசதிகள் இல்லை. தமிழகத்தில் துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வைத்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரியில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். விஜய் நேற்றுதான் அரசியலுக்கு வந்துள்ளார். அவரை விட்டுவிடுங்கள். அவரை பற்றி பேச வேண்டாம். அவர் மனதில் பாஜக உள்ளதால் தான் புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அவர் கட்சி வேட்பாளருக்கு பதிலாக பாஜக வேட்பாளர் பெயரை கூறியுள்ளார். பிரதமர் மோடி வருகையால் தான் திமுக வலுப்பெறுகிறது என்றார். அப்போதும் ஸ்டாலினுக்கும் பாஜக தான் தேவைப்படுகிறது என அவர் கூறினார்.
அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகதரக்ஷன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி மாநிலம் திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகதரக்ஷன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜெகதரக்ஷன் எம்பி புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 7ஆம் தேதி காலை 3 இடங்களில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். புதுச்சேரியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கூட்டணி கட்சியினர் இருக்கும் இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரியில் நிலையான வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற்று மறு வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றன என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரை சிறந்த பிரதமர் என்பதா நடிகர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. புதுச்சேரி வந்து சாலை முழுவதும் கையை அசைத்து விட்டு சென்று விட்டார். புதிய அறிவிப்பு ஏதேனும் வரும் என்று எதிர்பார்த்தோம். மாநில அந்தஸ்து வழங்குவது, நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்கள் என எதையுமே அவர் சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொல்லக்கூட அவர்கள் தயங்குகின்றன. அது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்ற வாய்ப்பால் சொல்லுங்களேன். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இப்போதும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து கையை அசைத்து விட்டு சென்று விட்டாரே தவிர வேறு எந்த பலனும் புதுச்சேரிக்கு இல்லை என்றார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த போது திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு ஜெகதரக்ஷன் எம்பி, அந்த காலத்தில் 100 நாட்கள் சினிமா ஓடும், 100வது நாள் வெற்றி விழா நடக்கும், அதில் நடித்த எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வருவார்கள். அவர்களை பார்க்க மிகப்பெரிய கூட்டம் வரும். அதுபோல் அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒரு நாள் ஷோவை விஜய் செய்துவிட்டு சென்றுள்ளார். அந்த கூட்டம் வாக்காக மாறுவது மக்கள் கையில் இருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். புதுச்சேரியில் பல்வேறு அரசியலை பார்த்து விட்டனர். தமிழகத்தில் முதல்வர் பல்வேறு திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்துள்ளார். ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதுபோன்று ஆட்சி புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றபடி ஆளை பார்த்து வாக்கு என்பது கிடையாது. புதுச்சேரி மக்கள் தெளிவானவர்கள். தமிழக முதல்வர், துணை முதல்வரின் பிரச்சாரம் புதுச்சேரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் எதை சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும் என்று மக்கள் விரும்புகின்றனர். நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. பிரச்சாரத்தின் போது பல்வேறு திட்டத்தை அறிவித்தார். திமுக தலைமையில் தான் ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நிற்பவர்கள் எல்லோரும் தான் சொல்வார்கள். நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கின்றனர். 100 ஆண்டுகால கட்சி, நாங்களும் அப்படித்தானே சொல்வோம். இதற்கு மக்கள் தான் முடிவு சொல்வார்கள் என அவர் தெரிவித்தனர். லாசிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பொதுமக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்த லாசிப்பேட்டை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவருடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாமக, அதிமுக, எல்.ஜே.கே. மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ.கே.டி. ஆறுமுகம் திலாசிப்பேட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மீண்டும் போட்டியிடுகிறார். இவர் இன்று திலாசிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்ற முதல்வர் ரங்கசாமியின் சாதனைகளையும் தொகுதியில் செயல்பட்ட உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து சாதனைகளையும் எடுத்து கூறி ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருபுவனை தொகுதி திருபுவனை பெரியபேட் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று திருபுவனை பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இடையார்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுகின்றன. அதனை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 9 பஞ்சாயத்துகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பணியாற்றி என்ஆரின் கடந்த கால சாதனைகளை, நலப்பணி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவிட பணி செய்து தர வேண்டும் என்பன போன்ற முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவெண்டாறு கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று திருவண்டாறு கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சனைகளை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீப்மர் மருத்துவ குடியிருப்பு பகுதி மற்றும் முதிரையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தீவிர வாக்கு சேகரித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவர் குடியிருப்பு மற்றும் முதிரையார்பாளையம் சுற்றியுள்ள பகுதிகளில் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து அப்பகுதி மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரத்தினம் இந்த தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரத்தினம் அரியாங்குப்பம் தொகுதியின் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரில் சென்றார். பொதுமக்களை சந்தித்து தனது சின்னமான பேனாமுனை சின்னத்திற்கு ஆதரவு கூறினார். தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் என அவர் வாக்குறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தில் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரபல விஜய் டிவி சின்னத்திரை நட்சத்திரங்கள் டைகர் தங்கதுரை, திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திரைப்படம் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களை கண்ட பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர். நட்சத்திரங்கள் இருவரும் வீதி வீதியாக சென்று மக்களிடம் சகஜமாக பேசி வேட்பாளர் ரத்தினத்திற்கு பேனாமுனை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் பொதுமக்கள் வேட்பாளருக்கு பொன்னாடி அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் அரசின் கெட்ட காலம் வேண்டாம். இந்தியா கூட்டணி 30 தொகுதிகளை அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார் என முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதுச்சேரி மாநிலம் ஓசூடு தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தீபாய்ந்தானை ஆதரித்த முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் 10 கண்ணு மற்றும் கூடப்பாக்கம் மந்தவேலி பகுதிகள் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு வழங்கியதை தொடர்ந்து அவர் பேசுகையில், புதுச்சேரியில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வாழும் காமராஜராக இருக்கும் முதல்வர் ரங்கசாமி மறுபடியும் முதல்வராக வர வேண்டும் என்பது மக்களின் புன்னகையிலிருந்து நமக்கு தெரிகிறது. இது சாதாரண தேர்தல் அல்ல. புதுச்சேரி மிகப்பெரிய மாநிலமாக நகரமாக மாறுவதற்கான தேர்தல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது புதுச்சேரிக்கு 9,000 கோடி 10 ஆண்டுகளில் நிதி பகிர்வு கொடுத்திருந்தனர். பிரதமர் மோடி ஆட்சியில் ரூபாய் 26,000 கோடி நிதி பகிர்வு புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பகிர்வை நாம் அதிக அளவு கொடுத்திருக்கின்றோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இதனை வெறும் ஏடிஎம்மாகத்தான் பயன்படுத்தினார்கள். மத்திய அரசின் பணத்தை கொள்ளையடிக்கவும் டெல்லியில் உள்ள ராஜாக்கள் ராணிகளுக்கு இங்குள்ள பணத்தை அனுப்பும் தான் புதுச்சேரியை பயன்படுத்தினார்கள். ரங்கசாமி வந்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் புதுச்சேரியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றனர். அடுத்த 5 ஆண்டு காலம் மோடி ஒரு கரம், ரங்கசாமி இன்னொரு கரம் என 2 கரமும் சேரும் பொழுது புதுச்சேரியின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். பிரதமர் மோடி நேற்று உங்களின் ஆசீர்வாதத்தை பெற இங்கு வந்திருந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் ரூபாய் 27,000 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றுள்ளார். இரட்டை என்ஜின் அரசு சேர்ந்தால் எப்படி புதுச்சேரி மிளிரும் என்பதற்கு கடந்த 5 ஆண்டு காலம் சாட்சி. இளைஞர்கள் வேலைக்காக வெளியே சென்றனர். ஆனால் இப்போது பெரிய நிறுவனங்கள் புதுச்சேரி வந்திருக்கிறது. ஒரு ஆண்டில் 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கும் நிறுவனம் புதுச்சேரியில் ஆரம்பித்துள்ளன. ஸ்ரீதர் வேம்புவின் சோகோ நிறுவனம் இங்கு டெவலப்மெண்ட் சென்டர் தொடங்கி உள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். புதுச்சேரி விமான நிலையம் 1.5 கிலோமீட்டர் ஓடுதளம் 2.3 கிலோமீட்டர் ஓடுதளமாக மாற்றினால் பெரிய விமானங்கள் வந்து செல்லும். அதற்காக ரூபாய் 4,000 கோடிக்கான மாஸ்டர் பிளானை புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுத்துள்ளது. ஒவ்வொரு விஷயத்தையும் மத்திய அரசு பார்த்து கொடுக்கிறது. இதன் மூலம் புதுச்சேரி மேலும் வளர்ச்சி பெறும். புதுச்சேரி மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் அரசின் கேட்ட காலம் வேண்டாம். இந்தியா கூட்டணி 30 தொகுதிகளில் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார். காங்கிரஸ் 16 தொகுதிகளை தாண்டி இன்னும் 6 தொகுதிகளில் என 22 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. விசிக 3 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இவர்கள் எதற்கு போட்டி போடுகின்றன? புதுச்சேரி மாநிலத்தை உயர்த்துவதற்காக இல்லை. வரக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து டெல்லிக்கு ஏடிஎம்மாக பயன்படுத்த மட்டும்தான் போட்டி போட்டு ஒதுக்கப்பட்ட இடத்தையும் தாண்டி போட்டி போடுகின்றன. எனவே முதல்வர் ரங்கசாமியை மீண்டும் நாம் முதல்வராக அமர்த்த அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஓசூடு தொகுதியின் முன்னாள் தொகுதி தலைவர், பாஜக கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணிகளின் பொறுப்பாளர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கூட்டணி கட்சியினர் என திரளான கலந்து கொண்டு ஆளுநர் மாலை அணிவித்தும் பொன்னாடை போட்டியும் உற்சாக வரவேற்பு வழங்கினர். தமிழகத்தில் மதவாத சக்திகளுக்கு இடம் தருவதில்லை என மக்கள் உறுதியுடன் உள்ளனர். இதை எதிரொலிக்கும் வகையில் தமிழக புதுவையில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் அடங்கிய மதசார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனியார் கூட்டணியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகிறது. தேர்தலுக்கு முன்பு தொகுதி பங்கீடு குறித்து பேசும் முன்பு கால அவகாசம் இல்லாததால் 4 தொகுதிகளில் போட்டியிட மனு தாக்கல் செய்தோம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஏற்பட்ட உடன்பாடு காரணமாக 3 தொகுதியில் பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டோம். உழவர்கரை தொகுதியில் மட்டும் போட்டியிடுகின்றோம். மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பணியாற்றுவோம். காங்கிரஸ் அளித்த வாக்குறுதிப்படி அவர்களை உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளருக்கு பணியாற்றும் என நம்புகின்றோம்.
புதுச்சேரியை தொடர்ந்து தமிழகத்தில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளேன். தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு உள்ளது. தமிழக முதல்வரின் பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக குடும்பத்திற்கு ரூபாய் 8000 கூப்பன் வழங்குவதாக அறிவித்துள்ளது. வெற்றிக்கு கை கொடுக்கும் என நம்புகின்றோம். தமிழகத்தில் மதவாத சக்திகளுக்கு இடம் தருவதில்லை என மக்கள் உறுதியுடன் உள்ளனர். இதை எதிரொலிக்கும் வகையில் தமிழகம் புதுவையில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் அடங்கிய மதசார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். புதுவையில் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் இடம்பெறாது வருத்தம் அளிக்கிறது. அவர்களுக்கும் இடங்களை அளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் உரிய இடங்களை வழங்க முடியவில்லை. அவர்கள் போட்டியிடுவது கூட்டணி வெற்றியை பாதிக்காது. அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு உதவுவார்கள் என நம்புகின்றோம். பாராளுமன்றம் ஆண்டுக்கு 3 முறை நடக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேச வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதனால் அடித்தட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்க காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டேன். ஆனால் எதிர்கட்சிகள் சில வதந்திகளை பரப்பியதால் அந்த முடிவை கைவிட்டு வேட்பாளரை அறிவித்தேன். ஆனால் அந்த வேட்பாளர் தனி தொகுதியில் போட்டியிட முடியாது என்பதால் வேட்பாளரை மாற்றியுள்ளேன். இதில் வேறு எந்த அரசியல் காரணமும் இல்லை. சமூக நீதியை காக்க மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கவே தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கு பதிலாக வேறு வேட்பாளர்களை அறிவிக்கப்பட்டன. தமிழகம் ஆளுயரிய தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் பொழுது பாஜக, RSS அமைப்புகள் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இது நடத்தை விதிகளுக்கு முரணானது. இது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரிடம் கூட்டணி கட்சிகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் வகிக்கும் பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர் கருணாநிதி இறுதி காலத்தில் சிறை வைக்கப்பட்டார் என பேசியது அறம் வாய்ந்த செயல் அல்ல. கருணாநிதியை ஸ்டாலின் எவ்வாறு பார்த்து கொண்டார் என உலகிற்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவரை பற்றி பேசிய அறம் வாய்ந்த செயல் அல்ல. பாஜக தேர்தல் அறிக்கையில் புதுவையின் லட்சணத்தையும் மாற்றப் போவதாக கூறியுள்ளது. இது புதுவையின் சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் முயற்சியாகும். புதுவை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதவாத சக்திகளை முறியடிக்க வேண்டும். பாஜகவின் சிந்து வேளைகளில் தமிழகம், புதுவை தேர்தல் எடுபடாதா? தமிழகம், புதுவையில் மதசார்பு அரசியலுக்கு இடமில்லை. இதை வரும் தேர்தலில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள் என தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கொடாத்தூர் மணவேலி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று கொடாத்தூர் மணவேலி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்ட தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விளவரக்கரை தொகுதி அரும்பாத்துப்புறம் தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் லாவண்யா வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக விளவரக்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லாவண்யா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று உழவரக்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் லாவண்யா வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது தாய்மார்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு தங்கள் ஆதரவை உறுதிப்படுத்தினர். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் உழவரக்கரை தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது இலக்கு என்றும், குறிப்பாக அரும்பாத்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வேட்பாளர் லாவண்யா அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் விருந்துகளாக கலந்து கொண்டு துண்டு பிரச்சுரங்களை வழங்கியும் தான் கடந்த 8 வருடங்களாக தொகுதியில் செய்த சாதனைகளை கூறியும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை வேட்பாளர் சரவணன் மூலக்குளம் பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது. அதன்படி சுயேட்சை வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் சமூக சேவகர் சரவணன் என்றார். மூலகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உறுதுணையாக நின்றதை நினைவு கூர்ந்தோம். இதேபோல் தொகுதி மக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகள் மற்றும் இடர்பாடு நேரங்களில் தொகுதியை சேர்ந்த சக தோழனாய் ஓடோடி வந்து உதவி செய்தது குறித்து எடுத்து கூறியும் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மங்களம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்ற தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட மங்களம் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் ஜே சரவணகுமார் என்ற சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கே சாய் சி சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து என்ற திருப்புவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்றும் சோகப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழகம் சின்னமாக விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய் ஜே சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தொண்டு பிரச்சுரங்களை வழங்கி விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடித்திருத்தாள்குப்பம், பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள்குப்பம், பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.